அனைவருக்கும் வணக்கம். ஸோ மைக்ரோமேக்ஸோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பற்றினா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனோட பேர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா IN2C அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இன் 2C அப்படிங்கிற பேரில் ஒரு பிராண்ட், ஒரு மேக்ஸிமம் ஒரு புது பிராண்டோட லான்ச் பண்ண போகிறாங்க. மைக்ரோமேக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பிட்டு வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். பட் இருந்தாலுமே பல வருடங்களுக்கு முன்னாடி மோஸ்ட்டாக அந்த மைக்ரோமேக்ஸ் அப்படின்னா அபாண்டனான ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்டாக அந்த ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனான ஒரு குறிப்பிட்ட பாப்புலாரிட்டி கம்மியான ஒரு பிராண்ட். நீங்கள் ஒரு இந்தியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மைக்ரோமேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஒரு மைக்ரோமேக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இந்த 2000 அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் தான் பெஸ்ட். ஸோ மைக்ரோமேக்ஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன். பட் காலப்போக்கில் இந்த சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வந்தோடனே காம்படிஷன் வந்துட்டு ஒரு பக்கம் கம்மியாயிருச்சு. ஸோ அதாவது காம்படிஷன் அதிகமானோன்னா மைக்ரோமேக்ஸ் திடீர்னு ஆள் காணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளாக சொல்லியிருக்காங்க மீண்டும் மைக்ரோமேக்ஸ் வரப்போகிறதா ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதோட குறிப்பிட்டு மைக்ரோமேக்ஸோட ரிட்டர்னோடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ அந்த ரிட்டர்னோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ பர்சனலாக நீங்கள் மைக்ரோமேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். என்ன மாதிரி ஸ்பெக்ஸோட லான்ச் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ரிவீல்ஸோ லீக்ஸோ ரூமர்ஸ் எல்லாம் வரல. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகிருக்குது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குறிப்பிட்ட சாஃப்ட் கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது. குறிப்பிட்ட அந்த சிப்செட்டோட ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக பட்ஜெட் கேட்டகரியாக தான் இருக்க போகுது. ஸோ முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50 to $60 அந்த மாதிரி பட்ஜெட்டில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு வந்து இந்திய மதிப்பின் படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் 10,000 ரூபாயில் இருக்க போகிறதாகவும், அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் ரிவீல் ஆயிருக்கு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 4GB 32GB வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 4GB RAM 32GB ஸ்டோரேஜ், அதுவும் வெறும் 10,000 ரூபாய்க்கு. ஸோ 10,000 ரூபாய்க்கு 4GB RAM 32GB ஸ்டோரேஜில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். அதுவும் மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மைக்ரோமேக்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பிராண்ட். பட் இருந்தாலுமே காலப்போக்கில் அவங்க காணாமல் போனதாக இருந்தாலும் ஸோ திரும்ப ரிட்டர்ன் ஆகையில் ஒரு 4GB 32GB ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் ஸோ 10,000 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணிதான். ஸோ நிறைய பேர் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ப்ரைஸ் ரேட்டிங் அது ஆக்சுவலாக. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஜியோவோட ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்துருந்தோம். அவங்க ஆல்ரெடி 4,000 சம்திங் இந்தியன் ருபீஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெறும் 1GB RAM 8GB ஸ்டோரேஜ். அதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கல ரொம்பவுமே ஹையாக இருக்குது. ஸோ இந்தியாவில் பொதுவாக இந்த மாதிரி ப்ரைஸ் ரேட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் 4GB 32GBயில் 10,000. ஸோ கண்டிப்பாக இதோட ரிவீல் ஆன டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இன்னொன்று பட்ஜெட் கேட்டகரியில் கண்டிப்பாக 10. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் இதோட கன்ஃபார்ம் இந்த ப்ரைஸில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் லான்ச் ஆக போகுது. ஸோ அதில் கடைசியாக கன்ஃபார்மான விஷயம் தான் 10,000 ரூபாயில் லான்ச் ஆக போகுது இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது. தவறாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குறித்து உங்களோட கருத்துக்கள் தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்தால் நான் ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அட்டூன்ட் ஸ்கோர் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதோட பெஞ்ச் மார்க், கீக் பெஞ்ச் எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து தனியாக போடுறேன். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறேன், நல்லாயிருக்கும், ஓகே, அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். இது எப்பப்பா லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் லீக் ஆகலை. பட் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ கூடிய விரைவில் மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன், திரும்ப அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேரை சொல்கிறேன், மைக்ரோமேக்ஸ் இன் 2C. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட உங்களோட ஒரு கன்சன்ட்ரேஷனை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கமும் கொஞ்சம் திரும்ப இந்தியா பக்கம் கொடுங்க. நான் இதை எக்ஸ்ட்ராவாக இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரு இந்தியன் பிராண்ட் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்ற ஃபாரின் பிராண்ட்ஸ் இருக்கையில் ஒரு இந்தியன் பிராண்ட் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கதே பெரிய விஷயம். ஸோ மைக்ரோமேக்ஸ் மீண்டும் கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் நம்மளோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ வீடியோ அத்துடன் முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக தவறாமல் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே உங்களோட கருத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.